ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்னைக்கான முதல் ப்ரோமோவில் ஒஸ்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கப்பா சம்பவம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒஸ்ட் பிளேயராக அன்ஷிதா அவர்களையும் சௌந்தர்யா அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அன்ஷிதாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நிறைய ரூல் பிரேக் பண்ணாங்க, நிறைய இடங்களை வந்து எத்திக்கலாக விளையாடாமல் அன்எத்திக்கலாக வந்து விளையாடினாங்க. ஸோ அதனால் அன்ஷிதா அவர்கள் ஒஸ்ட் பிளேயர்னு தேர்ந்தெடுத்தாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கடுத்தா சௌந்தர்யா எப்படிங்க நீங்கள் ஒஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து வரும் கண்டிப்பாக வரும். ஆனால் சௌந்தர்யா ஒஸ்ட் பிளேயர் தான். எந்த கேம்லேயும் ஒரு வெங்காயத்தையும் பண்ணுறதில்ல. சும்மா ஒரு ரியாக்ஷனை வந்து போட்டு தேவையில்லாத பேசிட்டு டாஸ்கில் என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க மற்றவங்களை வந்து குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்கெல்லாம் யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா அவர்களை முத்துக்குமரன், ஜாக்லின் அண்ட் ரயான். முத்துக்குமரன் என்ன சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காருன்னா, சரியாக விளையாடல, அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சரியாக ஃபாலோ பண்ணி விளையாடல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. ஜாக்லின் பெருசாக நீங்கள் விளையாடுனது பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. பெருசாக இல்லை, சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். அதுக்கப்புறம் ரயான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு விளையாட்டை விளையாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு சாரி கேட்டால் என்ன அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி ரயான் அவர்கள் ஒரு சூப்பரான கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அன்ஷிதா அவர்கள் வந்து விளையாடினாங்க. அப்புறம் நம்ம ரியாக்ஷன் குயின் சௌந்தர்யா கிட்ட வந்து வருவோம். யார் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்லும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த ரியாக்ஷன் குயின் சௌந்தர்யா அவர்கள் வேறு லெவல் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் அவார்டே வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன். சரி, அவங்க தான் அப்படி சொல்லிட்டாங்க, எப்படி மஞ்சரிக்கு வந்து சுத்தமாக சௌந்தர்யானா ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டம் வந்து இங்கே பிம்பம் வந்து ஒன்று இருக்குது. ஆனால் ஜெப்ரி அதை தானே சொல்கிறாப்புல. ஜெப்ரி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து இருக்குது. ஆனால் எந்த டாஸ்க்கையும் முழுசாக அவங்க வந்து பண்ணுறதில்ல, பாதியிலே வந்து நின்றுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லி ஜெப்ரி அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சௌந்தர்யா. அப்போ யாருமே எதுவுமே உங்களை வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. அந்த ரியாக்ஷன் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி இஷ்டத்துக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறீங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது க்யூட்டாக இருக்கோ இல்லை எப்படியோ ஒன்று இருக்கா, சரி விட்டுருங்க, சௌந்தர்யா மேட்டரை வந்து விட்டுறலாம். அதுக்கிட்ட தான் அன்ஷிதா கிட்ட வந்து வருவோம். இப்போ அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுறாங்க. ஏன்னா ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, சரியாக வந்து விளையாடல அப்படிங்கிற மாதிரி. அவங்கள தவிர்த்து விளையாடாத ஆட்களே அங்கே நிறைய பேர் இருந்தாங்களே, சுத்தமாக ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணாத ஆட்கள் வந்து உள்ளே இருந்தாங்களே, அவங்களெல்லாம் நாமினேட் பண்ணாமல் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எண்ட் ஆஃப் தி டே ஒரு என்டர்டெயின் பண்ணாங்களா, நல்லா கேம் ப்ளே பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இதெல்லாம் தாண்டி விளையாடாத ஆட்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு கூட வந்து நாமினேட் பண்ணியிருக்கலாம். பட் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.